நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா, ராண்டி ஆர்டன் தன்னோட கால பேசுற மாரி மீண்டும் காமிப்பாங்க. ராண்டி ஆர்டன் தன்னோட நடக்கிற இங்க அப்டேட்லாம் ஒருத்தர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது யார்ட்டன்ற மாரி இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த லிஸ்ட்ல புதுசா ஒருத்தர் ஆட் ஆயிருக்காரு. அது யாருன்றத தெரிஞ்சுக்கலாம். இத வச்சு ராண்டி ஆர்டன் புதுசா ஒரு டீம் உருவாக்க போறாரு. அந்த டீம் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட்டா ரெஸ்லிங் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ராண்டி ஆர்டன் இந்த வாரம் ராவ்ல ராண்டி ஆர்டன் பல செக்மெண்ட் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து செக்மெண்ட்லயே வந்து பேசினாரு. அது மட்டும் இல்லாம கோடி ரோட்ஸ வந்து நான் ரெஸ்ல்மேனியால தோற்கடிக்க போறேன்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்ல மேட் கொரோனாவோட ஒரு ஸ்டோரி லைன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் மேட் கொரோனா ஒரு ரிங்க்கு வர வச்சு அடிச்சு நொறுக்குவாரு. எப்படி கோடி ரோட்ஸ அடிச்சு டிஸ்ட்ராய் பண்ணாரோ, அதே போல வந்து மேட் கொரோனாவ இப்ப அடிச்சிருக்காரு. மேட் கொரோனா இப்போ கோடி ரோட்ஸும் அடி வாங்கிட்டு போயிருக்காங்க ராண்டி ஆர்டன்ட்ட. அதனால இப்போ ராண்டி ஆர்டன் தனக்கு ஒரு டீம உருவாக்க போறாரு. அந்த டீம் தான் உருவாக போறது. அந்த டீம் அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் வந்து ஒரு பெரிய டீம் உருவாக்க போற ராண்டி ஆர்டன் லீடிங் பொறுப்புல. அதில தான் ராண்டி ஆர்டன் இந்த நடக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாரி சொல்லப்பட்டுச்சு. அந்த கால் பேசின செக்மெண்ட்டையும் காமிச்சிருந்தாங்க. அந்த கால் பேசின செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ராண்டி ஆர்டன் ஒருத்தர்ட்ட அப்டேட் குடுத்தாருன்னு சொல்லியிருந்தோம்ல. அந்த ரெஸ்லர் ராண்டி ஆர்டனோட பழைய ஃப்ரெண்டான கோடி ரோட்ஸுக்கும் அவர் ஃப்ரெண்டு. அதாவது வின்டேஜ் லெகசி டீம மீண்டும் ரீயூனியன் பண்றாங்க. ஏன்னா கோடி ரோட்ஸ சென்டிமென்டலா அட்டாக் பண்றதுக்காக, அதாவது டிபிஎஸ்சி பையனான ஜூனியர் டிபிஎஸ்சி வரப்போறாரு. அவரை கொண்டு வந்து அந்த சின்ன ரெஸ்ல்மேனியா மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அவர் வரப்போறதுக்காக தான் ராண்டி ஆர்டன் சீக்கிரட்டா கால்ல பேசுற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் WWE விட்டு ஓன் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் மேலே இப்போ பல பிரச்சனைகள் இருந்தாலும், பலவிதமான கேஸ்கள் போயிட்டு இருந்தாலும், ஆனால் இந்த ரெஸ்ல்மேனியா மூவ்மெண்ட்டுக்காக அவர் வரப்போற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஆளும் அவர் வந்து பயங்கரமாக குண்டாவும் ஆயிட்டாரு. அவர் பார்க்கறதுக்கும் இப்போ வந்து ரெஸ்ல் பண்ணாதெல்லாம் ரொம்ப காலமாக ரெஸ்ல் பண்ணல அவரு. அதனால என்ன பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கணும். அவரால டிஸ்ட்ராக்ட் ஆகி கோடி ரோட்ஸ் தோக்க போறாரா? என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இத பத்தி, அதாவது லெகசி டீம் மீண்டும் உருவாகுறத பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.